நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கின. எல்லாரும் சேர்ந்து என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. வேதம் சொல்லுகிறது, இந்த கல் எவன் மீது விழுமோ அவன் நசுங்கி போவான். ஆனா இந்த கல்லுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. அதுக்கு தள்ளப்பட்ட கல்லா கூட இருக்கலாம், அது ஒதுக்கப்பட்ட கல்லா கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, உன்னை நீ கல்லா இருக்கிறாய், உன் மீது நான் என் சபையை கட்டுவேன். ஓ, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒருவேளை தள்ளப்பட்ட கல்லா கூட இருக்கலான்ற மாதிரி யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் மீது விழுவாயோ, அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க நசுங்கி போவாங்களே தவிர நீங்க நசுங்கி போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை கல்லா வச்சிருக்கிறார். உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறபடினால உங்க மீது அஸ்திபாரத்தை போட்டு அவர் கட்டுகிறவரா இருப்பாரே தவிர, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவரா இருப்பாரே தவிர ஒரு நாளும் கீழாக விடுவதில்லை, ஒரு நாளும் கீழ்நோக்கி தள்ளுகிறது இல்லை.